மேஷ ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 8 முதல் 14 வரை இந்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகும் ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தது போல இருக்காது. ஆனால் அது நடந்த பிறகுதான், இதற்காகத்தானா இவ்வளவு நாட்கள் காத்திருந்தேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய நிலை வரலாம். அதிலும் குறிப்பாக ஒரு செய்தி, ஒரு அழைப்பு அல்லது ஒரு சந்திப்பு மூலமாக வரும் மாற்றத்தை மட்டும் நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த ஒரு விஷயம் அடுத்த சில வாரங்களுக்கு உங்களுடைய பாதையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். அது வேலை தொடர்பானதா, பணவரவு தொடர்பானதா, குடும்பத்தில் நடக்கப் போகும் மாற்றமா, அல்லது நீங்கள் ஏற்கனவே முடிந்துவிட்டதாக நினைத்த ஒரு விஷயம் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறதா? எது என்பதை இந்த பகுதியில் இருந்து கவனமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 8 முதல் 14 வரையிலான இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலையில் ஒரு முக்கியமான மாற்றம் உருவாகலாம். இதுவரைக்கு ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசித்து வந்திருந்தால், இப்போது அதை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு முயற்சி பலன் தராமல் போயிருக்கலாம். அல்லது நீங்கள் மிகவும் நம்பிய ஒருவர் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வாரம் அந்த அனுபவங்களிலிருந்து வெளியே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வலுப்பெறலாம். உங்களுடைய இயல்பிலேயே வேகமாக முடிவு எடுத்து செயல்படும் தன்மை இருக்கலாம். ஆனால் இந்த வாரத்துல சில விஷயங்கள்ல அந்த வேகத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கிற முன் இன்னொரு முறை சிந்தியுங்கள். வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு புதிய பொறுப்பு வரலாம். நீங்கள் இதுவரை செய்து வந்த வேலையை விட சற்று அதிகமான கவனம் தேவைப்படும். ஒரு பணியை உங்களிடம் ஒப்படைக்கலாம். முதலில் அது சுமையாக தோன்றலாம். ஆனால் அந்த வேலையை சரியாக செய்து முடித்தால் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை உங்களுடைய உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தால் இந்த வாரத்துல அந்த நிலை கொஞ்சம் மாறலாம். ஒரு முக்கியமான விஷயத்துல உங்கள் கருத்து கேட்கப்படலாம். அப்போது தயக்கமின்றி உங்களுடைய எண்ணத்தை தெளிவாக சொல்லுங்கள். ஆனால் உங்கள் கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடனடியாக கோபப்பட வேண்டாம். ஒரு விஷயத்தில் உங்கள் கருத்து சரியாக இருந்தாலும் அதை சொல்லும் விதம் மிகவும் முக்கியம். சக ஊழியர்களுடன் வேலை தொடர்பாக சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அந்த நேரத்தில் யார் தவறு என்று நிரூபிப்பதை விட வேலையை எப்படி சரியாக முடிப்பது என்பதில் கவனம் செலுத்துங்கள். ஒருவருடைய பேச்சை கேட்டு இன்னொருத்தரை பற்றி முடிவு செய்ய வேண்டாம். குறிப்பாக அலுவலகத்தில் பரவும் தகவல்களை உறுதி செய்யாமல் மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு பற்றிய தகவல் வரலாம். சிலருக்கு முன்பு அனுப்பிய விண்ணப்பத்திலிருந்து பதில் கிடைக்கலாம். வேலை கிடைத்தவுடன் உடனடியாக முடிவு செய்யாமல் சம்பளம், வேலை நேரம், பொறுப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சி ஆகியவற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். வேலை தேடுபவர்கள் இந்த வாரத்தில் முயற்சியை குறைக்க வேண்டாம். ஒரு இடத்தில் பதில் கிடைக்கவில்லை என்றால் மற்ற வாய்ப்புகளையும் தொடர்ந்து தேடுங்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர் ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். முன்பு செய்த வேலை திருப்திகரமாக இருந்திருந்தால் அதே தொடர்பு மூலம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். புதிய வாடிக்கையாளர்களுடன் பணம் தொடர்பான விஷயங்களை ஆரம்பத்திலேயே தெளிவாக பேசுங்கள். கட்டணம், வேலை முடியும் காலம் மற்றும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து குழப்பம் இருக்கக்கூடாது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் உடனடியாக பெரிய முதலீடு செய்வதை விட முதலில் சிறிய அளவில் முயற்சி செய்து சந்தையின் நிலையை புரிந்து கொள்ளலாம். பண விஷயத்துல இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வருமானம் வந்தவுடன் செலவு செய்வதை விட முதலிலே முக்கியமான தேவைகளை கவனியுங்கள். சிலருக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். பணம் கைக்கு வந்தால் முழுவதையும் செலவு செய்யாமல் ஒரு பகுதியை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். கடன் இருப்பவர்கள் அதை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கலாம். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை முக்கியமாக இருக்கலாம். ஒரு குடும்ப உறுப்பினர் தன்னுடைய பிரச்சனையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் உடனடியாக தீர்வு சொல்லாமல் முதலில் அவர்கள் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிறிய பிரச்சனை இந்த வாரத்தில் பேசப்பட்டு தீர்வுக்கு வரலாம். மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஒரு பெரிய சம்பவமாக வரவேண்டிய அவசியமில்லை. ஒரு சாதாரண அழைப்பு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு, ஒரு சிறிய பணவரவு அல்லது நீங்கள் மறந்துவிட்ட ஒரு பழைய தொடர்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையின் அடுத்த
கட்டத்திற்கான கதவை திறக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனால் இந்த வாரத்துல உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனால் நீங்கள் காத்திருந்த பதில் நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து வராமல் இருக்கலாம். மேஷ ராசிக்காரர்களே, முதல் பகுதியில் பார்த்தது போல இந்த வாரத்தில் ஒரு சிறிய சம்பவம் கூட உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு முக்கியமானதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே முடிந்துவிட்டதாக நினைத்த ஒரு விஷயம் மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரலாம். அதனால் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் மீண்டும் பேசப்பட்டால் அது முடிந்த விஷயம் என்று உடனடியாக தள்ளிவிடாதீர்கள். இப்போது சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். வேலை செய்பவர்களுக்கு இந்த நாட்களில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 முக்கியமான வேலைகளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அந்த நேரத்துல பதற்றப்படாமல் ஒவ்வொரு வேலையையும் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பிரித்து செய்யுங்கள். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நாம் முடிக்க முயற்சி செய்தால் சிறிய தவறுகள் ஏற்படலாம். உங்களிடம் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த வேலை முடிஞ்ச பிறகு உங்களுடைய திறமை பற்றி மேலதிகாரிகளுக்கு ஒரு நல்ல கருத்து உருவாகலாம். சிலருக்கு இதுவரை உங்களுடைய உழைப்பை கவனிக்காத ஒருவர் இப்பொழுது உங்கள் செயல்பாட்டை கவனிக்கலாம். அதனால் யாராவது பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாமல் உங்கள் வேலையை தொடர்ந்து சிறப்பாக செய்து கொண்டே இருங்கள். பணியிடத்தில் சக ஊழியர் ஒருவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். குறிப்பாக ஒரு வேலையை யார் செய்ய வேண்டும் அல்லது எப்படி செய்ய வேண்டும் என்பதில் சிறிய பிரச்சனை வரலாம். அந்த நேரத்தில் உடனடியாக கோபமாக பதில் கொடுக்காமல் அமைதியாக பேசுங்கள். ஒரு சிறிய பிரச்சனையை பெரியதாக மாற்றாமல் இருப்பதே நல்லது. மேலதிகாரியிடம் ஏதாவது கோரிக்கை வைக்க வேண்டியிருந்தால் சரியான நேரத்தை தேர்வு செய்யுங்கள். உங்கள் கோரிக்கைக்கு தேவையான காரணங்களையும் தெளிவாக சொல்லுங்கள். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு இந்த வாரத்துல ஒரு புதிய வாய்ப்பு வரலாம். மனதே அந்த வாய்ப்பு உண்மையில் உங்களுக்கு பொருத்தமானதா என்பதை ஆராயாமல் முடிவு செய்ய வேண்டாம். சிலருக்கு தற்போதைய வேலையை விட வேறு இடத்துல அதிக சம்பளம் கிடைக்கலாம். ஆனால் வேலை நேரம் அல்லது பயண நேரம் அதிகமாக இருக்கலாம். அதனால் சம்பளத்தை மட்டும் பார்த்து முடிவு செய்யாமல் முழு சூழ்நிலையையும் கவனியுங்கள். வேலை தேடுபவர்கள் உங்கள் சுய விவரத்தை புதுப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத தொடர்புகளையும் மீண்டும் அணுகலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பழைய வாடிக்கையாளரிடமிருந்து அழைப்பு வரலாம். முன்பு செய்த வேலை தொடர்பாக புதிய தேவையை அவர்கள் சொல்லலாம். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். மனசன விலை அளவு அதிகமாக இருந்தால் காலக்கெடுவை முன்கூட்டியே தெளிவுபடுத்துங்கள். தொழிலில் புதிய வாடிக்கையாளரை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்கள் பழைய வேலைகளின் தரத்தை அவர்களுக்கு காட்டுங்கள். நம்பிக்கை உருவான பிறகு வேலை தொடர்ந்து வரக்கூடும். கூட்டாளியுடன் தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். பணம் தொடர்பான விஷயங்களில் வாய்மொழியை மட்டும் நம்பாமல் தசாட தேவையான விவரங்களை பதிவு செய்து வைத்திருப்பது நல்லது. பண விஷயத்தில் இந்த வாரத்தில் சிறிய நிம்மதி கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த தொகை வரலாம் அல்லது ஒரு முக்கியமான செலவு குறையலாம். சிலருக்கு எதிர்பாராத ஒரு பண வரவு கிடைக்கலாம். அது பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் சரியான நேரத்தில் கிடைப்பதால் பயனுள்ளதாக இருக்கலாம். பணம் வந்தவுடன் தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம். குறிப்பாக மனநிலைக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். கடன் இருப்பவர்கள் இந்த வாரத்தில் ஒரு புதிய திட்டத்தை அமைக்கலாம். எந்த கடனை முதலில் முடிக்க வேண்டும், மாதத்திற்கு எவ்வளவு செலுத்த முடியும் என்பதை கணக்கிட்டு செயல்படுங்கள். குடும்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேசப்படலாம். குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் அவருடைய முடிவை பாதிக்கக்கூடியதாக இருந்தால் முதலில் முழு சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பத்தை மட்டும் அவர்களிடம் திணிக்க வேண்டாம். வீட்டின் சிறிய கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை நீண்ட நேரம் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். பேசி தீர்க்கக்கூடிய விஷயத்தை பேசாமல் விட்டால் அது பின்னர் பெரியதாகலாம். வாழ்க்கை துணையுடன் இருப்பவர்களுக்கு இந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவது அவசியம். வேலை மற்றும் பணம் தொடர்பான விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் குடும்பத்திற்கான நேரத்தை தவறவிடாதீர்கள். உங்கள் துணை உங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் கேளுங்கள். அவருடைய கருத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறிய குழப்பம் வரலாம். குறிப்பாக பதில் தாமதமாக வருவது அல்லது ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்படாமல் இருப்பது காரணமாக சந்தேகம் ஏற்படலாம். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் நீங்களே ஒரு கதையை
உருவாக்கிக் கொள்ளாதீர்கள். நேரடியாக கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு குடும்பம் மூலம் ஒரு புதிய தொடர்பு வரலாம். நண்பர் அல்லது உறவினர் ஒருவர் ஒரு நபரை பற்றி பேசலாம். உடனடியாக சம்மதம் சொல்லாமல் அந்த நபரை பற்றி தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை தொடர்பான முடிவுகளில் அவசரம் தேவையில்லை. உடல் நலத்தில் இந்த வாரத்தில் உங்கள் கோபம் மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது முக்கியம். அதிகமாக சிந்திப்பதால் உடல் சோர்வும் ஏற்படலாம். வேலை முடிந்த பிறகு மனதிற்கு ஓய்வு கொடுக்க முயற்சி செய்யுங்கள். போதுமான தூக்கம் மற்றும் சரியான உணவு நேரம் ஆகியவற்றை கவனியுங்கள். மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரத்தின் இந்த கட்டத்தில் ஒரு விஷயம் மட்டும் மிகவும் முக்கியம். ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்ட வந்தால் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம், உடனடியாக நிராகரிக்கவும் வேண்டாம். முதலில் கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், ஆராயுங்கள், பின்னர் முடிவு செய்யுங்கள். என்றால் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும் ஒரு தகவலின் உண்மையான மதிப்பு என்று முதல் பார்வையில் தெரியாமல் இருக்கலாம். சில கதவுகள் திறக்கும்போது அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் அந்த கதவை திறந்து பார்க்கும் தைரியம் இருந்தால்தான் அடுத்த பாதை தெரியும். மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரக்கூடும். முதலில் அது ஒரு சாதாரண சம்பவமாக தெரிந்தாலும் தொடர்ந்து அதே விஷயம் நடக்கும்போது அதன் பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம். குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதில் அல்லது முடிவு தாமதமாகி கொண்டிருந்தால் இந்த வாரத்தில் அதற்கான ஒரு அறிகுறி கிடைக்கலாம். அந்த அறிகுறியை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். உடனடியாக முடிவு எடுக்காமல் சூழ்நிலையை முழுமையாக கவனியுங்கள். வேலை செய்பவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு முக்கியமான மாற்றம் வரலாம். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையின் தன்மை மாறலாம் அல்லது புதிய பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். சிலருக்கு இதுவரை அனுபவம் இல்லாத ஒரு வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தாலும் அதை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் ஒரு திறமையை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிடாதீர்கள். மேலதிகாரிகளுடன் பேசும்போது உங்களுடைய கருத்தை தெளிவாக சொல்லுங்கள். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களின் கருத்தையும் கேளுங்க. நீங்க சொல்றதுதான் சரி என்று நினைத்து பிடிவாதமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். சில நேரங்களில் மற்றொருவருடைய ஆலோசனைதான் உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்கலாம். பணியிடத்தில் ஒரு நபர் உங்களுக்கு எதிராக பேசுவதாக தோன்றலாம். ஆனால் முழுமையான தகவல் இல்லாமல் அவரை பற்றி முடிவு செய்ய வேண்டாம். யாராவது உங்களை பற்றி தவறாக பேசினாலும் உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டாம். உங்க செயல்பாடு சரியாக இருந்தால் காலப்போக்கில் உண்மை வெளிவரும். வேலை மாற்றம் தேடுபவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு புதிய முயற்சி பலன் தரலாம். முன்பு அனுப்பிய விண்ணப்பங்களுக்கு மீண்டும் பதில் வரலாம். சிலருக்கு எதிர்பாராத நேரத்தில் நேர்முகத் தேர்வு அழைப்பு கிடைக்கலாம். அதனால் உங்கள் தொலைபேசி மற்றும் மின்னஞ்சலை தொடர்ந்து கவனியுங்கள். புதிய வேலை வாய்ப்பு கிடைத்தால் தற்போதைய சூழ்நிலையை ஒப்பிட்டு முடிவு செய்யுங்கள். சம்பளம் அதிகமாக இருப்பது மட்டும் போதாது. வேலை பாதுகாப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சியும் முக்கியம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய வாடிக்கையாளர் கிடைக்கலாம். குறிப்பாக ஒருவருடைய பரிந்துரை மூலம் வரும் வாய்ப்பு எதிர்காலத்தில் பெரிய தொடர்பாக மாறலாம். அந்த வாடிக்கையாளருடன் ஆரம்பத்திலேயே விலைக்கான விதிமுறைகளை தெளிவுபடுத்துங்கள். பணம் எப்போது செலுத்த வேண்டும், வேலை எப்போது முடிக்க வேண்டும் என்பதையும் முன்கூட்டியே பேசுங்கள். தொழிலில் விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்கள் அவசரப்பட வேண்டாம். முதலில் தற்போதைய தொழிலின் வருமானம் மற்றும் செலவுகளை கணக்கிடுங்கள். அதன் பிறகு அடுத்த கட்ட முதலீட்டை பற்றி யோசிக்கலாம். பண விஷயத்துல இந்த வாரத்துல ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக காத்திருந்த தொகை வரலாம் அல்லது ஒரு பண பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். ஆனால் பணம் கிடைச்சவுடன் தேவையில்லாத செலவுகளை அதிகரிக்க வேண்டாம். முதலில் அவசர தேவைகளை கவனியுங்கள். சிலர் குடும்பத்திற்காக ஒரு பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். அந்த செலவு எதிர்பாராததாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டால் சிரமம் குறையும். கடன் இருப்பவர்கள் இந்த வாரத்தில் அதை குறைப்பதற்கான ஒரு தெளிவான முடிவை எடுக்கலாம். மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி தொடர்ந்து செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கை தொடர்பாக முக்கியமான பேச்சு நடக்கலாம். அவருடைய முடிவுக்கு உங்கள் ஆதரவு தேவைப்படலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பத்தை மட்டும் சொல்லாமல் அவருடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கருத்து வேறுபாடு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவராவது முதலில் மனதை திறந்து பேசினால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். வாழ்க்கை துணையுடன் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க
வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்கள் துணைக்கு வேலை அல்லது குடும்பம் தொடர்பாக மன அழுத்தம் இருந்தால் அவர்களுடன் அமைதியாக பேசுங்கள். சிறிய விஷயங்களை வைத்து பெரிய சண்டையை உருவாக்காதீர்கள். ஒரு உறவில் எல்லா நேரத்திலும் யார் சரி என்பதை நிரூபிப்பது தேவையில்லை. காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான உரையாடல் நடக்கலாம். இதுவரை சொல்லாமல் வைத்திருந்த சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசப்படலாம். அந்த உரையாடல் உறவை மேலும் வலுப்படுத்தவும் செய்யலாம் அல்லது சில உண்மைகளை தெளிவாக புரிய வைக்கவும் செய்யலாம். திருமணமாகாதவர்களுக்கு குடும்பம் அல்லது நண்பர்கள் மூலம் புதிய தொடர்பு உருவாகலாம். அந்த தொடர்பை பற்றி அவசரமாக முடிவு செய்யாமல் முதலில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். உங்களுடைய கவனத்தை இப்போது செய்யக்கூடிய விஷயங்களின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். தூக்கம் மற்றும் உணவு நேரத்தை அலட்சியம் செய்யாதீர்கள். மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரத்துல ஒரு முக்கியமான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் நாம் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் விஷயம்தான் வேறு ஒரு வடிவத்தில் மீண்டும் நம்மை தேடி வரலாம். அதனால் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாமல் இப்போதே உங்கள்கிட்ட வர்ற வாய்ப்புகளை கவனியுங்க. ஒரு பழைய தொடர்பு, ஒரு புதிய வேலை, ஒரு எதிர்பாராத பணவரவு, ஒரு முக்கியமான அழைப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் அடுத்த கட்டத்திற்கு வழிகாட்டியாக இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக அடையாளம் காண்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரத்தின் நடுப்பகுதியை நோக்கி நகரும்போது இதுவரை மெதுவாக இருந்த சில விஷயங்கள் கொஞ்சம் வேகமாக நகர ஆரம்பிக்கலாம். குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு தகவல் அல்லது முடிவு திடீர்னு உங்கள் கவனத்திற்கு வரலாம். ஆனால் அந்த தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக முடிவு எடுக்க வேண்டாம். முதலில் அதன் உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வாரத்தில் கேள்விப்படும் எல்லா விஷயங்களும் முழுமையானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. வேலை செய்பவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு முக்கியமான வாய்ப்பு கிடைக்கலாம். உங்களுடைய மேலதிகாரி உங்களை ஒரு புதிய பொறுப்புக்கு தேர்வு செய்யலாம். அந்த பொறுப்பு ஆரம்பத்தில் அதிகமான வேலை பளுவை கொடுத்தாலும் எதிர்காலத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கலாம். இதுவரை நீங்கள் செய்த வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல என்று நினைத்திருந்தால் இப்போது உங்கள் செயல்பாடு கவனிக்கப்படலாம். ஒரு முக்கியமான திட்டத்தில் உங்கள் கருத்து கேட்கப்பட்டால் தயக்கமின்றி சொல்லுங்கள். ஆனால் மற்றவர்களின் கருத்தையும் மதியுங்கள். ஷூல்டுவா பண்ற வேலையில ஒத்துழைப்பு இருந்தால் நல்ல முடிவு கிடைக்கும். பணியிடத்துல ஒருவர் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படலாம். அந்த நேரத்தில் கோபமாக பதில் கொடுக்காமல் உண்மையை அமைதியாக விளக்குங்கள். சில விஷயங்களுக்கு உடனடி பதில் கொடுப்பதை விட சிறிது நேரம் காத்திருப்பதே நல்ல முடிவை தரும். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். அது நீங்கள் எதிர்பார்த்த துறையில் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் அந்த வேலையின் மூலம் புதிய திறமையை கற்றுக்கொள்ள முடியுமா என்பதை பாருங்கள். வேலை தேடுபவர்கள் இந்த வாரத்தில் உங்கள் முயற்சியை அதிகரிக்க வேண்டும். நண்பர்கள் அல்லது பழைய சக ஊழியர்கள் மூலம் வேலைவாய்ப்பு தகவல் கிடைக்கலாம். சிலருக்கு வேறு நகரத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். குடும்ப சூழ்நிலைக்கு அது பொருத்தமானதா என்பதை கவனமாக சிந்தியுங்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு முக்கியமான வாடிக்கையாளருடன் பேச்சு நடக்கலாம். அந்த பேச்சு சரியாக சென்றால் தொடர்ந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாடிக்கையாளரின் ஒவ்வொரு கோரிக்கையையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்கள் நேரம் மற்றும் செலவை கணக்கிட்டு முடிவு செய்யுங்கள். தொழிலில் கூட்டாண்மை பற்றி யோசிப்பவர்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒப்பந்தம் மற்றும் பொறுப்புகளை தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகே முடிவு செய்யுங்கள். பண விஷயத்தில் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு முக்கியமான மாற்றம் வரலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த பணம் கிடைக்கலாம். பணம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்யாமல் முதலில் கடன் அல்லது முக்கியமான தேவைகளை கவனியுங்கள். ஒரு பெரிய பொருள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது உண்மையில் தேவையா என்பதை சிந்தியுங்கள். மற்றவர்கள் வாங்குகிறார்கள் என்பதற்காக நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமில்லை. குடும்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து ஆலோசனை நடக்கலாம். குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்களிடம் உதவி கேட்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் ஆதரவை கொடுங்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முடிவை முழுவதுமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரியான வழியை காட்டுங்கள். முடிவை அவர்கள் எடுக்கட்டும். வீடு தொடர்பாக ஒரு சிறிய செலவு வரலாம். அதை முன்கூட்டியே திட்டமிட்டால் பெரிய சுமையாக இருக்காது. வாழ்க்கை துணையுடன் இருப்பவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு நல்ல புரிதல் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிறிய மனக்கசப்பு குறையலாம்.
உங்கள் துணையுடன் எதிர்கால திட்டங்களைப் பற்றி பேசுங்கள். குறிப்பாக பணம் மற்றும் குடும்ப தேவைகள் குறித்து இருவரும் ஒரே கருத்தில் இருப்பது நல்லது. கல்வி வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு எதிர்பாராத செய்தி கிடைக்கலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பதில் வரக்கூடும். அந்த பதில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உடனடியாக மிகப்பெரிய முடிவு எடுக்க வேண்டாம். சில நாட்கள் சூழ்நிலையை கவனியுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு புதிய தொடர்பு வரலாம். அந்த தொடர்பு குடும்பம் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ வரக்கூடும். முதல் சந்திப்பிலேயே எல்லாவற்றையும் முடிவு செய்யாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நேரம் கொடுங்கள். உடல் நலத்தில் இந்த வாரத்தில் ஓய்வு மிகவும் முக்கியம். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் தூக்கத்தை குறைத்து வேலை செய்வதை தவிர்க்கவும். மனதில் அதிகமான எண்ணங்கள் இருந்தால் அவற்றை எழுதி வைத்துக்கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். மேஷராசிக்காரர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் கிடைக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு வாய்ப்பு சிறியதாக தெரிந்தாலும் அது எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம். ஒரு புதிய அறிமுகம், ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பணவரவு, ஒரு முக்கியமான அழைப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில புதிய பாதையை உருவாக்கலாம். அதனால இந்த வாரத்துல வரும் வாய்ப்புகளை கவனமாக பாருங்கள். அவசரப்படாதீர்கள், ஆனால் பயத்தால் பின்வாங்கவும் வேண்டாம். நிதானமாக யோசித்து சரியான நேரத்தில் எடுக்கும் ஒரு முடிவு உங்களுடைய அடுத்த கட்டத்தை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். மேஷராசிக்காரர்களே, இந்த வாரத்தின் நடுப்பகுதியை கடந்து செல்லும்போது இதுவரைக்கும் நீங்கள் கவனிக்காமல் விட்டிருந்த சில விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக ஆரம்பிக்கலாம். குறிப்பாக ஒரு விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது ஒரு பதில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அந்த பதில் கிடைத்தவுடன் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். முதலில் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையில் தேவையானதா என்பதை சிந்தியுங்கள். வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முக்கியமான வேலை உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். அதை சரியாக செய்து முடித்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு மேலதிகாரியிடம் இருந்து நல்ல கருத்து கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக உழைத்ததற்கான அங்கீகாரம் தாமதமாக வந்தாலும் அது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கலாம். பணியிடத்துல மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். குறிப்பாக 2 நபர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் நடுவில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. யாராவது உங்களிடம் ஒரு ரகசியமான தகவலை பகிர்ந்தால் அதை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டாம். அலுவலகத்தில் நம்பிக்கையை காப்பாற்றுவது முக்கியம். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான வாய்ப்பு கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த சம்பள அளவு இல்லாவிட்டாலும் அந்த வேலை எதிர்கால வளர்ச்சிக்கு உதவுகிறதா என்பதை கவனியுங்கள். சிலருக்கு புதிய துறையில் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். உங்கள் தற்போதைய திறமைகளுடன் சேர்த்து புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருந்தால் அதை கவனமாக பரிசீலிக்கலாம். வேலை தேடுபவர்கள் ஒரு இடத்தில் மட்டும் நம்பிக்கை வைக்காமல் பல இடங்களில் முயற்சி செய்யுங்கள். பதில் வர தாமதமாகிறது என்பதற்காக முயற்சியை நிறுத்த வேண்டாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு உருவாகலாம். ஒரு வாடிக்கையாளர் மற்றொரு நபரிடம் உங்களை பரிந்துரைக்கலாம். இதன் மூலம் புதிய வேலை கிடைக்கலாம். அந்த வாய்ப்பு சிறியதாக இருந்தாலும் தரத்தில் எந்த சமரசமும் செய்யாதீர்கள். ஒரு நல்ல வேலை பல புதிய வாய்ப்புகளுக்கு வழியாக மாறலாம். தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். ஏற்கனவே உங்களுடைய சேவையை பயன்படுத்தியவர்களுக்கு புதிய சலுகைகள் அல்லது புதிய சேவைகள் பற்றி தெரிவிக்கலாம். பண விஷயத்தில் இந்த நாட்களில் எதிர்பாராத செலவு வரலாம். குடும்பம் அல்லது வீட்டுத் தேவைக்காக ஒரு தொகை செலவாகலாம். அதனால் கிடைக்கும் பணத்தை முழுவதும் செலவு செய்யாமல் அவசர தேவைக்காக ஒரு பகுதியை வைத்திருங்கள். சிலருக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கிடைக்கலாம். அந்த பணத்தை முதலில் முக்கியமான கடமைகளுக்கு பயன்படுத்துவது நல்லது. புதிய கடன் எடுப்பதை முடிந்தவரை தவிர்க்கவும். ஏற்கனவே கடன் இருந்தால் அதை குறைக்க முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரலாம். அவருடைய வேலை, கல்வி அல்லது திருமணம் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி கிடைக்கலாம். அந்த செய்தி குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். வீட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் அனைவருடைய கருத்தையும் கேளுங்கள். குறிப்பாக பெரிய செலவு அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மனம் திறந்து பேசும் வாய்ப்பு கிடைக்கலாம். இருவரும் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பேசலாம்.
சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நீண்ட நாட்கள் இழுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். பேசி தீர்க்கக்கூடிய விஷயத்தை அன்றே தீர்க்க முயற்சி செய்யுங்கள். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான முடிவு குறித்து பேசப்படலாம். உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமா அல்லது இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்வி எழலாம். அந்த முடிவை உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் எடுக்காமல் இருவருடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு புதிய தொடர்பு கிடைக்கலாம். குடும்பத்தினர் அறிமுகப்படுத்தும் நபராக இருக்கலாம் அல்லது நண்பர்கள் மூலம் அறிமுகம் ஆகலாம். அந்த தொடர்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு பின்னர் முடிவு செய்யுங்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த நாட்களில் மன அமைதியை கவனியுங்கள். தேவையில்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி தொடர்ந்து கவலைப்படுவதால் பயன் இல்லை. உங்கள் கையில் இருக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். மேஷ ராசிக்காரர்களே, இப்போது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு உடனடியாக பெரிய பலனை தராமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் அடுத்த சில வாரங்களுக்கு அடித்தளமாக இருக்கலாம். அதனால் சிறிய முன்னேற்றத்தையும் மதியுங்கள். ஒரு அழைப்பு சிறியதாக இருக்கலாம், ஒரு சந்திப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஒரு வேலைவாய்ப்பு சிறியதாக தோன்றலாம். ஆனால் அதிலிருந்து உருவாகும் அடுத்த வாய்ப்பை நீங்கள் இப்போது கணிக்க முடியாது. அதனால் கதவு சிறியதாக இருக்கிறது என்பதற்காக அதை திறக்காமல் விட்டுவிடாதீர்கள். இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை கவனமாக பார்த்து கொண்டே இருங்கள். ஏன்னா அது அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் முக்கியமான திருப்பத்திற்கான அடையாளங்கள் இப்போது தெரிய ஆரம்பிக்கலாம். மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரத்தின் முக்கியமான கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை பொறுமையாக காத்திருந்த சில விஷயங்கள் இப்போது கொஞ்சம் வேகமாக நகரலாம். குறிப்பாக ஒரு முடிவுக்காக காத்திருந்தவர்கள் இனி என்ன ஆகும் என்ற கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் அந்த பதில் கிடைக்கும் நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுதான் ரொம்ப முக்கியம். என்றால் வாய்ப்பு கிடைப்பது மட்டும் போதாது, அதை சரியான முறையில் பயன்படுத்துவதும் அவசியம். வேலை செய்பவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு முக்கியமான பொறுப்பு வரலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வேலையை திடீரென செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். முதலில் அது சிரமமாக தோன்றினாலும் அந்த வேலையை நன்றாக முடித்தால் உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கலாம். குறிப்பாக மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்பாட்டை கவனிக்கக்கூடிய காலம் இது. அதனால் சிறிய வேலை என்றாலும் அலட்சியமாக செய்ய வேண்டாம். ஒரு வேலையை முடிக்க தாமதமாகும் சூழ்நிலை இருந்தால் முன்கூட்டியே தகவல் தெரிவியுங்கள். கடைசி நேரத்தில் சொல்லாமல் இருப்பது நல்லது. சக ஊழியர்களுடன் இணைந்து செய்யும் வேலையில் பொறுமையாக இருங்கள். ஒருவர் மெதுவாக செயல்படுகிறார் என்பதற்காக கோபப்பட வேண்டாம். அதே நேரத்தில் உங்கள் பொறுப்பை மற்றவர்கள் மீது முழுவதுமாக சுமத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கலாம். சிலருக்கு நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பு வரலாம். சிலருக்கு முன்பு முயற்சி செய்த இடத்திலிருந்து பதில் கிடைக்கலாம். இந்த முறை வாய்ப்பு கிடைத்தால் முழுமையாக பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். நேர்முகத் தேர்வுக்கு முன் நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொள்வது உங்களுக்கு கூடுதல் நம்பிக்கையை தரும். சிலருக்கு வெளிநாடு அல்லது வேறு நகரத்தில் வேலை தொடர்பான வாய்ப்பு பற்றி தகவல் கிடைக்கலாம். உடனடியாக முடிவு செய்யாமல் அதற்கான அனைத்து விவரங்களையும் சரிபார்க்கவும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே உங்களோட வேலை செய்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அந்த தொடர்பை நல்ல முறையில் பராமரியுங்கள். ஒரு வாடிக்கையாளருடன் உருவாகும் நம்பிக்கை எதிர்காலத்தில் பல வாய்ப்புகளை கொண்டு வரலாம். தொழிலில் புதிய பொருள் வாங்குவது, புதிய இடத்திற்கு மாற்றுவது அல்லது விரிவாக்கம் செய்வது போன்ற எண்ணம் இருந்தால் முதலில் கணக்கை பாருங்கள். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக உடனடியாக பெரிய கடன் எடுக்க வேண்டாம். பண விஷயத்தில் இந்த நாட்களில் ஒரு நிம்மதியான மாற்றம் ஏற்படலாம். சிலருக்கு நிலுவையில் இருந்த தொகை கிடைக்கலாம். சிலருக்கு எதிர்பாராத வகையில் ஒரு சிறிய பணவரவு கிடைக்கலாம். அந்த பணத்தை வீண் செலவு செய்யாமல் சேமிக்க முயற்சி செய்யுங்கள். குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய செலவு இருந்தால் முதலில் அதை முடித்துவிட்டு பிறகு மற்ற செலவுகளை பார்க்கலாம். கடன் இருப்பவர்கள் தொடர்ந்து அதை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பெரிய தொகையை ஒரே நேரத்தில் செலுத்த முடியாவிட்டாலும் மாதந்தோறும் முடிந்த அளவு செலுத்துங்கள். குடும்பத்தில் ஒரு முக்கியமான பேச்சு நடக்கலாம். குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்கள் ஆலோசனையை எதிர்பார்க்கலாம். நீங்கள் சொல்வது அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம். அதனால் அவர்களின் நிலையை புரிந்து கொண்ட பிறகே ஆலோசனை வழங்குங்கள். வீட்டில் ஒரு சிறிய மாற்றம் செய்யும் எண்ணம் வரலாம். பொருட்களை மாற்றுவது, வீட்டை சீரமைப்பது அல்லது தேவையான பொருட்களை வாங்குவது போன்ற செலவுகள் இருக்கலாம்.
வாழ்க்கைத் துணையுடன் இருப்பவர்களுக்கு இந்த நாட்களில் நல்ல புரிதல் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இருவருக்கும் இடையில் இருந்த ஒரு சிறிய மனக்கசப்பு பேசித் தீரலாம். உங்கள் துணையுடன் தனியாக சிறிது நேரம் செலவிடுங்கள். வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளுக்கு நடுவில் உறவுக்கான நேரத்தையும் ஒதுக்குவது முக்கியம். ஆயுசீரா காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிய வரலாம். இதுவரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்த ஒரு விஷயம் இப்போது தெளிவாகலாம். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மனதளவில் தயாராக இருங்கள். உண்மையை தெரிந்து கொள்வது சில நேரங்களில் வலியாக இருந்தாலும் குழப்பத்தில் இருப்பதை விட அது நல்லது. திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு உருவாகலாம். அந்த தொடர்பு எதிர்பாராத இடத்திலிருந்து வரலாம். பட் முதல் சந்திப்பிலேயே எல்லாவற்றையும் முடிவு செய்ய வேண்டாம். காலம் எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த நாட்களில் உங்கள் அன்றாட பழக்கங்களை கவனியுங்கள். வேலை காரணமாக உணவு நேரத்தை தவிர்ப்பது அல்லது தூக்கத்தை குறைப்பது போன்றவற்றை தவிர்க்கவும். மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் சிறிது நேரம் ஓய்வெடுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். மேஷராசிக்காரர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு கிடைக்கும்போது முதலில் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். நான் இதை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? அந்த கேள்வி இயல்பானதுதான். ஆனால் அதே நேரத்தில் நான் இதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் என்ன இழப்பேன் என்ற கேள்வியையும் உங்களிடம் கேளுங்கள். ஏனென்றால் பயம் காரணமாக தவறவிடப்படும் வாய்ப்புகள்தான் பின்னர் அதிகமாக நினைவுக்கு வரும். அதனால் அவசரப்படாமல், பயப்படாமல், முழுமையாக புரிந்து கொண்டு முடிவு செய்யுங்கள். உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய பாதை ஏற்கனவே உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது அதை சரியான நேரத்தில் அடையாளம் காண்பதுதான். மேஷராசிக்காரர்களே, இப்போது இந்த வாரத்தின் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்கிறோம். இதுவரை நடந்த சம்பவங்களை திரும்பி பார்த்தால் சில விஷயங்கள் தற்செயலாக நடந்தது போல தோன்றலாம். ஆனால் அவற்றை ஒன்றாக இணைத்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்திற்கான சூழ்நிலை உருவாகிக் கொண்டிருப்பதை புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயம் இப்போது மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரலாம். முன்பு கிடைக்காமல் போன வாய்ப்பு வேறு ஒரு வடிவத்தில் மீண்டும் வரலாம். அதனால் கடந்த காலத்தில் தோல்வி ஏற்பட்டது என்பதற்காக இப்போது கிடைக்கும் வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம். வேலை செய்பவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கலாம். உங்கள் வேலை தொடர்பாக மேலதிகாரி ஒருவர் உங்களிடம் தனியாக பேசலாம். இதுவரை நீங்க செய்த முயற்சிகளை பற்றி அவர்கள் குறிப்பிடலாம். சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம். அந்த பொறுப்பு அதிகமான வேலை பளுவை கொடுத்தாலும் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் கவனியுங்கள். எல்லா வேலைகளையும் தனியாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். தேவையான இடத்தில் சக ஊழியர்களிடம் உதவி கேட்பதில் தவறு இல்லை. பணியிடத்தில் சிலர் உங்களுடைய முடிவுகளை விமர்சிக்கலாம். அதற்காக உடனடியாக மனமுடைய வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். உங்கள் வேலை சரியாக இருந்தால் தொடர்ந்து அதை செய்யுங்கள். சில நேரங்களில் வார்த்தைகளால் பதில் கொடுப்பதை விட முடிவுகளால் பதில் கொடுப்பதே சிறந்தது. வேலை மாற்றம் தேடுபவர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் நல்ல தகவல் கிடைக்கலாம். முன்பு அனுப்பிய விண்ணப்பத்திலிருந்து அழைப்பு வரலாம் அல்லது எதிர்பாராத ஒரு நிறுவனத்திலிருந்து தொடர்பு கிடைக்கலாம். அந்த வாய்ப்பு வந்தால் நேரத்தை வீணாக்காமல் தயாராகுங்கள். உங்கள் அனுபவம், திறமை மற்றும் எதிர்பார்ப்புகளை தெளிவாக சொல்ல தயாராக இருங்கள். சிலருக்கு வேறு நகரம் அல்லது வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்பு பற்றி தகவல் கிடைக்கலாம். அப்படி இருந்தால் குடும்பத்துடன் கலந்தாலோசித்து முடிவு செய்யுங்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு முக்கியமான வாடிக்கையாளர் கிடைக்கலாம். அந்த நபர் எதிர்காலத்தில் தொடர்ந்து வேலை கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம். அதனால ஒரு வேலை கிடைத்தவுடன் அதை முடிக்கிறது மட்டும் போதாது. வாடிக்கையாளருடன் நல்ல தொடர்பையும் உருவாக்குங்கள். பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவாக இருங்கள். பணம் எப்போது கிடைக்கும், எவ்வளவு தொகை, என்ன வேலை செய்ய வேண்டும் போன்ற விவரங்களை முன்கூட்டியே பேசுவது நல்லது. தொழில் வளர்ச்சிக்காக முதலீடு செய்ய நினைப்பவர்கள் முதலில் தேவையான கணக்குகளை பாருங்கள். உங்கள் வருமானத்திற்கு ஏற்ற அளவில் முதலீடு செய்வதே நல்லது. பண விஷயத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் ஒரு நிம்மதியான மாற்றம் இருக்கலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை கிடைக்கலாம். சிலருக்கு ஒரு பெரிய செலவு முடிவுக்கு வரலாம். இதனால் பணத்தை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கலாம். பணம் கிடைத்தவுடன் முழுவதையும் செலவு செய்யாமல் ஒரு பகுதியை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். குடும்ப உறுப்பினர் ஒருவருடைய முயற்சி வெற்றி பெறலாம். அவருடைய வெற்றியில் உங்கள் ஆதரவும் ஒரு காரணமாக இருக்கலாம். வீட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு அல்லது சந்திப்பு நடக்கலாம். குடும்பத்தினர் ஒன்றாக சேரும் சூழ்நிலை உருவாகலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர் ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம்.
அந்த தொடர்பை நல்ல முறையில் வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை துணையுடன் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தின் முடிவில் நல்ல புரிதல் ஏற்படலாம். நீங்கள் இருவரும் எதிர்காலம் பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாம். வீடு, சேமிப்பு அல்லது குடும்ப செலவுகள் குறித்து பேசும்போது ஒருவருடைய கருத்தை ஒருவர் மதியுங்கள். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு எதிர்பாராத செய்தி கிடைக்கலாம். நீங்கள் காத்திருந்த ஒரு பதில் வரலாம். சிலருக்கு காதல் உறவு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். குடும்பத்திடம் பேச வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு புதிய தொடர்பு வரலாம். குடும்பம் மூலம் அல்லது நண்பர்கள் மூலம் அறிமுகம் ஏற்படலாம். அந்த தொடர்பை பற்றி முடிவு செய்வதற்கு முன் அந்த நபருடைய குணம் மற்றும் எண்ணங்களை புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த நாட்களில் ஓய்வை மறக்க வேண்டாம். வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். மனதில் இருக்கும் கவலைகளையெல்லாம் ஒரே நேரத்தில் தீர்க்க முயற்சி செய்யாதீர்கள். ஒவ்வொன்றாக அணுகினால் தீர்வு கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலன் பணம் அல்லது பொருள் மட்டுமல்ல. நீண்ட நாட்களாக உங்களுக்குள் இருந்த ஒரு குழப்பத்திற்கு கிடைக்கும் தெளிவுதான் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கலாம். ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வரலாம். அந்த நேரத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மட்டும் கேட்டு முடிவு செய்யாதீர்கள். உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு முடிவு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த பாதையை தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பழையதை பிடித்துக்கொண்டு நிற்பதா அல்லது புதிய வாய்ப்பை நோக்கி நகர்வதா என்ற கேள்விக்கு நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். நிதானமாக யோசியுங்கள். உங்களுடைய முயற்சியை நம்புங்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் இந்த வாரம் உங்களுடைய அடுத்த முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான தொடக்கமாக மாறலாம். மேஷராசிக்காரர்களே, இப்போது இந்த வார ராசி பலனின் இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் நடந்த சில விஷயங்களை நினைத்துப் பார்த்தால் அவை ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பதை உணரலாம். குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கைக்குள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரே நாளில் மிகப்பெரிய மாற்றமாக தெரியாமல் இருக்கலாம். ஒரு சிறிய செய்தியாக இருக்கலாம். ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம். ஒரு புதிய அறிமுகமாக இருக்கலாம். அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதிலாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறிய விஷயத்தை சரியாக பயன்படுத்தினால் அது எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்திற்கு காரணமாக மாறலாம். வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரத்தின் முடிவில் ஒரு நிம்மதி கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக உங்களை அழுத்தத்தில் வைத்திருந்த ஒரு வேலை முடிவுக்கு வரலாம். சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம். அந்த பொறுப்பு ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டால் உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது உங்கள் உழைப்பையும் நீங்கள் செய்த பணிகளையும் தெளிவாக சொல்லுங்கள். உங்களுடைய முயற்சிகளை யாராவது கவனிக்க வேண்டும் என்று காத்திருக்காமல் தேவையான இடத்தில் உங்கள் பங்களிப்பை வெளிப்படுத்துங்கள். பணியிடத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கவும். குறிப்பாக உங்களை பாதிக்காத விஷயங்களில் கருத்து தெரிவிப்பதை குறைச்சுக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை மாற்றம் தேடுபவர்களுக்கு இந்த வாரத்தின் முடிவில் ஒரு புதிய வாய்ப்பு பற்றிய தகவல் கிடைக்கலாம். முன்பு முயற்சி செய்த இடத்திலிருந்து பதில் வரலாம் அல்லது எதிர்பாராத ஒரு நிறுவனத்திலிருந்து தபரசு கிடைக்கலாம். அந்த வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய திறமைகளை சரியாக வெளிப்படுத்துங்கள். சம்பளம் மட்டுமல்லாமல் அந்த வேலை உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன வளர்ச்சியை தரும் என்பதையும் கவனியுங்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரு வாடிக்கையாளர் உங்களை இன்னொருவரிடம் பரிந்துரைக்கலாம். இந்த வாய்ப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்ல தரமான வேலை செய்து கொடுத்தால் ஒரு வாடிக்கையாளர் பல புதிய வாடிக்கையாளர்களுக்கு வழியாக மாறலாம். தொழிலில் பணம் செலுத்த வேண்டியவர்கள் தாமதப்படுத்தாமல் திட்டமிட்டு செயல்படுங்கள். அதேபோல் உங்களிடம் வரவேண்டிய பணத்தையும் சரியான நேரத்தில் கேட்க தயங்க வேண்டாம். பண விஷயத்தில் இந்த வாரத்தின் முடிவில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த தொகை கிடைக்கலாம் அல்லது ஒரு முக்கியமான செலவு முடிவுக்கு வரலாம். பணம் கைக்கு வந்தால் உடனடியாக தேவையில்லாத செலவுகளை செய்யாதீர்கள். முதலில் அவசர தேவைகள், கடன் மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை கவனியுங்கள். சிலர் எதிர்காலத்திற்காக ஒரு புதிய சேமிப்பு திட்டத்தை தொடங்கலாம். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிப்பது நல்ல பழக்கமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர் ஒருவருடைய வேலை, திருமணம் அல்லது எதிர்காலம் தொடர்பாக நல்ல முடிவு வரலாம். அந்த
செய்தி வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிறிய பிரச்சனை பேசி தீர்க்கப்படலாம். குடும்பத்தில் யாராவது ஒருவர் முதலில் மனதை திறந்து பேசினால் மற்றவர்களும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை துணையுடன் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் நல்ல புரிதல் உருவாகலாம். இதுவரை பேசாமல் இருந்த சில விஷயங்களை இருவரும் வெளிப்படையாக பேசலாம். குடும்பத்தின் எதிர்காலம், பணம் அல்லது சேமிப்பு குறித்து இருவரும் சேர்ந்து திட்டமிடுவது நல்லது. காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான தெளிவு கிடைக்கலாம். உறவை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டுமா, அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டுமா, அல்லது சில விஷயங்களை சரி செய்ய வேண்டுமா என்பதில் தெளிவு ஏற்படலாம். உண்மையான உறவில் நம்பிக்கை மற்றும் வெளிப்படையான உரையாடல் மிகவும் முக்கியம். திருமணமாகாதவர்களுக்கு குடும்பம் அல்லது நண்பர்கள் மூலம் புதிய தொடர்பு கிடைக்கலாம். இந்த தொடர்பை பற்றி உடனடியாக முடிவு செய்யாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள போதுமான நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை உங்கள் மன அமைதியை முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வேலை செய்வது மட்டுமே வெற்றி அல்ல. உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும். தூக்கம், உணவு மற்றும் அன்றாட பழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். மேஷ ராசிக்காரர்களே, இந்த முழு வாரத்திற்கான முக்கியமான செய்தி ஒன்றே ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் கதவு திறக்கும்போது கடந்த காலத்தில் மூடப்பட்ட கதவுகளை நினைத்து அங்கேயே நின்று விடாதீர்கள். நீங்கள் இழந்ததாக நினைத்த ஒன்று திரும்பி வரலாம். ஆனால் அதைவிட முக்கியமாக நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் முன் வரலாம். அதனால் இந்த வாரத்தில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமாக பாருங்கள். அவசரமாக முடிவு எடுக்காதீர்கள். பயத்தால் பின்வாங்காதீர்கள். மற்றவர்கள் சொல்வதை மட்டும் வச்சு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காதீர்கள். உங்களுடைய நிலைமை, உங்களுடைய தேவைகள் மற்றும் உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவு செய்யுங்கள். மேஷ ராசிக்காரர்களே, தாமதம் என்பது தோல்வி அல்ல. சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் விஷயம்தான் நமக்கு சரியான நேரத்தில் கிடைத்த வாய்ப்பாக இருக்கும். அதனால இதுவரை நடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் இனி வரப்போகும் நாட்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்துக்களில் மேஷம் என்று பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு நெருக்கமான மேஷ ராசிக்காரர்களுடனும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதேபோல் தொடர்ந்து ராசிபலன் மற்றும் வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள வாக்கும் வாசுவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகட்டும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நிறைந்திருக்கட்டும். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கான நல்ல நேரம் நிச்சயம் ஒரு நாள் கதவை தட்டும். இது உங்கள் வாக்கும் வாசுவும். மீண்டும் ஒரு புதிய ராசிபலன் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.